ஏன் அம்மன் மகிஷாசுரவர்த்தினியாக அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை அளித்தாள்? அசுரகுல பெண் பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருந்தாள். தவத்தின் பயனாக எருமை தலையுடன் மகிஷாசுரன் பிறந்தான். அவன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து பெண் வயிற்றில் பிறக்காத பெண்ணால் மட்டுமே மரணம் நடக்க வேண்டும் என வேண்டினான். வேண்டிய வரம் கிடைத்ததால் அனைவரையும் கொடுமை செய்தான். பாதிக்கப்பட்டவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். அதே சமயம் பார்வதி தேவி விளையாட்டாக சிவனின் கண்களை மூட அந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டு கோபம் கொண்ட சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறக்க அதிலிருந்து வந்த தீப்பிழம்பினால் பார்வதி தேவியின் உடல் 8 பிண்டங்களாயின. சிவபெருமான் அந்த 8 பிண்டங்களையும் பாதாள லோகத்தில் இருந்த நாகக்கண்ணியிடம் கொடுத்து உண்ணச் சொன்னார். 8 பிண்டம் முட்டைகளாக உருமாறி நாகக்கண்ணியின் வயிற்றிலிருந்து வெளியேறியது. அந்த 8 முட்டைகள் 8 பெண் குழந்தைகளாக பிறந்தன. அந்த அக்கா தங்கை 8 பேரும் ஒன்று சேர்ந்து மகிஷாசுர மர்த்தினியாக உருமாறி மகிஷாசுரனை வதம் செய்தனர். அவனை சிங்கமாக மாற்றி தங்களுக்கு வாகனமாக மாற்றினர். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.